அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் கொஞ்சம் போட்டுருப்பா. அவருக்கு 80 எனக்கு 60, அதனால போட்டுடணும். 20 போட்டுடணும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வந்தமர் நெஞ்சினிடை எஞ்சரர பிஞ்சு திரள் மஞ்சுர விளங்கும் பதம் வந்தனை குந்தியவ தந்துய ததிர்ந்திடவுள் மந்தன நகிற்றும் பதம் மாறில் ஒரு மாறன் குளம் ஈரின் மகிழ் வீரியிட மாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம் எல்லாம் செயல் கூடும் என்னாயம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. வருகை தந்துள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய பொற்பாத கமல மலர்களை அடியேன் இந்த இனிய மாலை பொழுதிலே மானசீகமாக தொட்டு வணங்கி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு சத்விசாரம் செய்வதிலே அடியேன் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எப்பொழுதுமே இந்த கம்பளிக்காரன் குப்பத்து இந்த சபைக்கு வந்தா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். நான் போய் பேசிய 1000க்கு மேற்பட்ட சபைகளில் பேசியிருக்கின்றேன். ஆனாலும் இந்த கம்பளிக்காரன் குப்பம் சபையிலே அதிலும் குறிப்பாக பெண்கள் அவ்வளவு அமைதி காத்து இந்த சொற்பொழிவுகளை கேட்பார்கள் என்பதிலே நான் சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். நான் அன்பு சகோதரர் சிவகுமார் கூட சொன்னேன், மற்ற சபை மாதிரி இங்க வந்து பேச முடியாது. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கே உள்வாங்கப்படும், அதற்கு எதிர்வினையும் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த சபை 76வது ஆண்டு பவள விழா சென்ற ஆண்டை கொண்டாடி இருக்க வேண்டும். அடியேனை மன்னிக்க வேண்டும். நான் சென்ற ஆண்டு அழைப்பிதழில் போட்டும் நான் ஊரில் இல்லாத காரணத்தினாலே நான் இங்கு வர முடியவில்லை. இந்த சபையை பற்றி சொல்லுகின்ற போது நம்முடைய சத்குருநாதர் உத்தமர்கள் கூடி ஒருங்கமைத்த எத்தளமும் சத்தியம் என்றோங்கும் சபை. என்னங்க? உத்தமர்கள் கூடி, யாருடைய வாசம் வந்து உத்தமர்கள் கூடி ஒருங்கமைத்த எத்தளமும் சத்தியம் என்றோங்கும் சபை. அந்த வகையிலே அடியேனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பேசலாம். நான் பேசணும். அவங்களுக்கு கொடுத்த தலைப்பு கூட என்னன்னா, தானம் தவம் தர்மம். அறமெனப்படுவது எது என கேட்பின் மறவாததுகள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையும் மாட்டது கண்டது இல்லைன்னா காவல் மண்ணுகள் அரசுக்கு அதான். அடுத்து ஒரு பெரிய எனக்கு சொல்வதிலே ஒன்றும் கூச்சம் இல்லை. இருந்தாலும் ஒரு மகாபாரத கதை கேட்ட மாதிரி கூட இருந்தது எனக்கு. நான் அங்கெல்லாம் போக மாட்டேன்.
திறம்பினான். கம்பன் சொல்றான், வாலிய மனைந்து பண்றான். ராமருக்கு கோயில் இல்லை. ராமர் கோயில் இருக்கா? ராமர் கோயில் இருக்கா? எங்கேயோ இருக்குது. ஒரே ஒரு கோயில். அப்போ ராமருக்கு கோயில் இருக்கா? இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா ராமர் அவ்வளோ தவறு செய்திருக்கிறார். யார் தன்னுடைய மனைவி எப்படின்னு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. எத்தனை தடவை அக்னி பிரவேசம்? சரியா தப்பா யோசிச்சு பாருங்க. அப்போ வாலியே மறைந்து உனக்கு எனக்கு சண்டை, அல்லது நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க, நான் நடுவராக வந்திருக்கக்கூடியவன் என்ன செய்யணும்? ஒண்ணு நீ போய் சண்டை போடணும், அல்லது நம்ம கிண்டல் பண்ணல. முதல் ராமதாஸ் காந்தி எல்லாம் போய் பட்டிமன்றம் பேசுறவங்க தான். யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அங்க பாருங்க, நீ போய் சண்டை போடணும், இல்லைன்னா அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு வேண்டி ஏதாவது ஒரு துணை செய்யணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணாங்க? அப்ப என்ன செய்யறாரு? மறைஞ்சிருந்து கொள்றது பெரிய பாவம் தான். அது சரியா? சொல்லுங்க பாப்போம். அப்ப அவருக்கு ஏன் கோயில்? அயனம் என்றால் வழி. ராமன் அயனம், ராமனுடைய வழியை பின்பற்றணும். மனைவியை 2 தடவை அக்னி பிரவேசம் செய்வது குற்றமா குற்றம் இல்லையா? சொல்லுங்க தாயே. விட்டதார் தலை பாதியோடு வனத்திலே அழ விட்டதார், வெஞ்சிரை புகழ் விட்டதார், துகில் உரிய விட்டு விழித்ததார், உற்றதாரமும் வேண்டுமென்று நீ மன்னர் பெண் கொள்ளல் ஆகுமோ? யாரு யார் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். நம்ம பக்கத்து ஊரார் சிவபிரகாஷ் சுவாமிகள். விட்டதார் யாரு விட்டது? மனைவி விட்டதா இல்லையா? அர்த்தம் தானே. தலை பாதியோடு வனத்திலே அளவிட்டதார் யாரு? நலன். வெஞ்சிரை புக விட்டதார் யாரு? அசோகவனத்துக்கு யாரு? ராமன் தான் இல்லையா? வெஞ்சிரை புக விட்டதார். விட்டதார் தலை பாதியோடு வனத்திலே அளவிட்டதார், வெஞ்சிரை புக விட்டதார், துயில் உரிய விட்டு விழித்ததார். 5 பேர் 5 தடியனும் உட்கார்ந்து இருக்கிறான். தப்பா நினைக்காதீங்க இல்லையா? எவ்வளவு பெரிய வீரம் உள்ளவர்கள். அப்போ 5 பேரும் அம்மா பெரிய வீரன், அத்தனை பேர் இருந்தோம். துயில் உரிய விட்டு விழித்ததார். இவங்க அத்தனை பேரும் அரசர்கள். இனிமே அரசன்னு சொல்லி யாராவது பொண்ணு கேட்க வந்தா கொடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றது? சிவபிரகாஷ். அப்போ அரசனா இருந்தாலும் அறத்தின் மூர்த்தியே அறம் திறம்பினான். அப்புறம் எல்லாம் அமிர்தம் கிடைச்சாங்கன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொன்னதுக்கு நான் மறுப்பு சொல்லல. அமிர்தம் கிடைச்சாங்கன்னு சொல்றாங்க. அந்த அமிர்தம் சாப்பிட்ட மாலும் துஞ்சுவான், மலரவன் இறப்பான், மற்றை வானவர் முற்றும் அழிவர். எல்லாரும் செத்து போடுவாங்க. அப்ப அந்த அமிர்தம் நமக்கு தேவையில்லை. மாலும் துஞ்சுவான், மலரவன் இறப்பான், மற்றை வானவர் முற்றும் அழிவர். அப்போ அதுல பாருங்க, இந்த பாரத கதையில கூட எப்படி அம்பை எடுக்கணும், எப்படி தொடுக்கணும், எப்படி மந்திரம் சொல்லணும், இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் மாணவர்களிடம் தோன்றார்கள். எத்தனை துரோணாச்சாரியார், எத்தனையோ ஆச்சாரியார்களும் யார்கிட்ட தோன்றாங்க? மாணவர்கள்ட்ட தோன்றார்கள். ஏன்? அங்கே தர்மம் இல்லை. பார்த்துட்டு தானே உட்கார்ந்து இருந்தாங்க இத்தனை பேரும். தூங்கில் உரிய விட்டு விழித்தார். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அருமையான ஒரு சொற்பொழிவு செய்தார்கள். தவம் கரெக்டாக, தவத்துக்கு அருமையான விளக்கம். என்ன விளக்கம்? அருமையா அந்த குறள் என்னது? உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு ஒருவன் செய்யாமை அற்றே அற்றே தவத்திற்கு ஒரு தவம் தான்.
அந்த தவத்தை தான் வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று சொன்னார்கள். சரிதானா? அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அதுதான் மோட்ச வீட்டில் பிறவுகள். அதைத்தான் அகவலிலே சொல்லுகின்ற போது உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுரநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்ற புரிஞ்சு போச்சா? அதான் தவம். அப்ப தவமும் தவம் என்பது என்ன? தானமே தவமாகின்றது. ஆக அந்த குரலையும் சொல்லி அற்புதமாக ஒரு தானம் தவம். அதுவும் நம்முடைய சர்க்குருநாதருடைய அடியனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வெந்நீர் இருந்தா இருக்கு. எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அன்பு சகோதரர் அவங்க ஆசிரியர் அவங்க வெங்கடாச்சலம் பேர் சொல்றதுக்கு தானே பிள்ளைங்க வெங்கடாச்சலம் ஐயா. ஆமா, அவங்க அது அனைத்திற்கும் மேலாக தாய் வீட்டிலிருந்து வந்திருக்காங்க. தாய் வீடு காஞ்சிபுரம். இப்படி நம்முடைய சர்க்குருநாதரை பின்பற்றக்கூடிய மெய்யன்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அந்த நம்முடைய சர்க்குருநாதர் அவங்க வந்து தங்கி இருந்த இடம் எத்தனை ஆண்டுகள் ஐயா? எத்தனை ஆண்டுகள் தங்கி இருந்தாங்க ஐயா? எல்லாம் கொஞ்சம் அவங்க விட்டுங்க ஐயா. எனக்கு அதெல்லாம் 35 ஆண்டுகள். ஒரு தலைமுறை என்று சொல்லுவார்கள். எப்படி? ஒரு தலைமுறை என்று சொல்லுவார்கள். 33 ஆண்டுகள் ஒரு தலைமுறை. ஒரு வாரம் தங்குவாங்க, 10 நாள் இருப்பாங்க, 2 நாள் இருப்பாங்க. 35 ஆண்டுகளுக்கு ஆமா, இப்படி ஒரு தலைமுறை இங்கு இருந்து இங்கு இந்த ஊரையே சைவமாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த சைவம் தானே ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதுதானே என்னது? மோட்ச வீட்டினுடைய திறவுகோல். அந்த மோட்ச வீட்டின் திறவுகோலை கையில் எடுத்துக் கொண்டவர் தான் நம்முடைய சித்திரமுத்து அடிகளார். அவங்க நம்முடைய டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் கூட சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, சேது நாட்டு வள்ளலார். எனக்கு பயம், எப்பவுமே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் பேசுறதுக்குன்னா. நிறைய கேள்வி கேட்கறதுக்கு நம்ம பேசுறதால நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு இல்லை. நம்மள்ட்ட தெரிஞ்சவங்க எல்லாம் பேசாம உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே எனக்கு பேசுவதற்கு கொஞ்சம் பயம் எடுத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு தலைப்பு கூட ரொம்ப சங்கடமான ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. இல்லாமல் இருக்கும் இறைவன் இருப்பிடத்தை சொல்லால் உணர்த்துவது சுலபம் அல்ல. எல்லாம் சூன்யமாய் என விட்டு போடும். அப்பப்ப சொல்லி கொடுங்க ஐயா. சூன்யமாய் சூக்குமமாய் சுடரொலியாய் சுழலும் வானிறைவில் நீ நிலையாய் நில். என்ன தலைப்பு? வானிறையில் நீ நிலையாய் நில். அதான் பிரச்சனை. எது பிரச்சனை? 48 நாள் இருந்து 48 பாடல் வந்து இதுதான். அவங்க எனக்கு மிகைப்படுத்தி சொல்வதாக நினைக்கக்கூடாது. அந்த சித்திரமுத்து அடிகளா ஹை கிளாஸ், அவ்வளவுதான். எனக்கு தமிழ்ல சொல்றதுக்கு வார்த்தை வரல. ஏன்னா அவங்க வள்ளலாரை அப்படியே உள்வாங்கி கொண்டவர்கள். நான் கூட சொல்லும்போது என்ன நினைச்சு எப்படி சொன்னா நம்ம அது எப்பவுமே இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும்
பின்பற்றவங்க வந்து அவங்களுக்கு தான் பெருசா நினைப்பாங்க, இப்படி குறைவா சொல்லிடுவாங்க. அதெல்லாம் இது இது திருப்பதி லட்டுங்க. எந்த பக்கம் புட்டு பார்த்தாலும் எப்படி இருக்கு. அப்போ இறைவன் இல்ல, கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதற்கு 10 உதாரணம் சொல்லலாமா? கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கும் 10 உதாரணம் சொல்லலாம். விவேகானந்தர் சொல்றாரு. அப்ப கடவுள்னா என்ன? இல்லாமல் இருக்கும் இறைவன் இருப்பிடத்தை. இல்லாமல் இருக்கும், இல்லாமல் இருக்கும், இருக்குது ஆனா இல்லாமல் இருக்கலாம். இல்லாமல் இருக்கும் இறைவன் இருப்பிடத்தை சொல்லால் உணர்த்துவது கடவுள் நிலைனா என்ன? கடவுள்னா என்னமா? கடவுள் எப்படி இருக்கிறாரு? யாராவது சொல்லுங்களா? கடவுள் எப்படி இருக்காரு? கடவுள் எப்படி இருக்காரு? எல்லாத்துக்கும் வல்லார்கிட்ட வந்தீங்கன்னா பதில். உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர் புயிராம் ஒளிதானாகி கலக நிலை அறியாத காட்சியாகி கதியாகி விஞ்ஞான தன்னதாகி இளவிசிதா காசமதாய் பரமாகாச இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாதாகி அழகில் அறிவானந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்தது. எப்படி இருக்கிறான் இறைவன்? சத்து சித்து ஆனந்தம். இந்த பாடல்ல பாருங்க, இணை ஒன்றும் இல்லாதாகி. கடவுள் எப்படிப்பட்டவனா? இணை ஒன்றும் இணை இல்லாதவன்னா என்ன அர்த்தம்? சொல்ல முடியாது. அது வள்ளுவன் சொல்றானே, தனக்கு உவமை இல்லாதா. கடவுளுக்கு அவர் இலக்கணம் எப்படி சொல்றாரு? தனக்கு உவமை இல்லாதான், தாழ் சேர்ந்தான் மனத்தவரை. அவனுக்கு இணை இல்லையா? ஏன் உவமை சொல்ல முடியல? சொல்லுங்க, ஏன் உவமை சொல்ல முடியல? பனைமரம் எப்படி இருக்கும்? பனைமரம் எப்படி இருக்குன்னா தென்னை மரம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். உப்புசாமி எப்படி இருப்பார்னா கோவிந்தசாமி மாதிரி இருப்பார்னு சொல்லலாம். இப்ப கடவுள் எப்படி இருப்பார்னு ஏன் உவமை சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல? வேற ஒரு பொருள் இல்லை. வேற ஒரு பொருள் இல்லை. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் ஒருவர் தான். இங்கதான் தடுமாற்றம். எங்க தடுமாற்றம்? கடவுள் ஒருவர் என்பதிலே நமக்கு தடுமாற்றம் இருக்கு. எத்தனை சாமி கும்பிடுறோம்? இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்றாங்க ஏக இறைவன் தான். ஆனா நாம ஒரு கோயிலுக்கு போனா சண்டு கொண்டெல்லாம் சாமி தான். அப்ப கடவுளுடைய நிலை என்ன அப்படி இருக்குது? திருமூலர் சொல்லுகிறது என்ன சொல்றார்? திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அத்தடி போங்க, இதிலே நிற்க கூடாது. நன்றே நினைமின்கள் நமனில்லை நானாமே. அங்கதான் எதை பேசுறாரு திருமூலர்? மரணம் இல்லா பெருவாழ்வு பேசுகிறார். நன்றே நினைமின்கள். எப்படி வழிபாடு எப்படி இருக்குது? நம்ம வழிபாடு வழிபாடு படும்பாடுன்னு கூட ஒரு நூல்ல வழிபாடு படும்பாடு. ஆமா, அருமையா சொல்லுவார். நம்ம 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 சன்மார்க்கிகள் எல்லாம் அருமையா எடுத்ததும் நினைந்து நினைந்து என்னது நினை மைக்காரு. அது என்னது? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து
ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அதை நிறுத்தணும். நம்ம எங்கேயாவது சாமி கும்பிடும் போது கண்ணீர் வருது இருந்தால் தானே வரும். இல்லையே. ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அப்புறம் அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றுக்கும் யாம் வம்மின் வம்மின். உலகியலே நம்மளை தான் கூப்பிடுறார், துறவிகளை கூப்பிடல. மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டிப்பா. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறதா சொல்றார். நம்முடைய சத்குருநாதரும் சொல்லுகின்றார், சும்மா சொல்லல. யாரு? அது வர நம்முடைய சத்குருநாதரும் இந்த மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த நூலில் அவர் ஐக்கியமானார் தான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம நிறைய பேர் ஜீவ சமாதின்னு நினைக்கிறோம். சிவபிரகாஷ் சுவாமி 32 வயசுல 34 நூல்கள். அது மட்டும் இல்லை, நீங்க ஜீவ சமாதியில ஒரு ரகசியம் இருக்கிறது. சில பேர் ஜீவ சமாதியில் இருந்தா அங்கேயே இருக்கும் அந்த உடம்பு. ஒரு சிலருக்கு உடம்பு கரைந்து இருக்கும். அப்போ இந்த பாட்டுல பாருங்க, வழிபாடு செய்கின்ற போது புனைந்துரையேன் பொய்ப்புகழே. அப்போ மரணமில்லா பெருவாழ்வுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை புனைந்துரையேன் பொய்ப்புகழே சத்தியம் சொல்கின்றேன். அதுதான் 3 தான் இந்த பாட்டுல 3 தான். பொத்தவையில் சித்தவையில் புகுந்தருணம் இதுவே. முடிச்சு போச்சு. மரணமில்லா பெருவாழ்வுன்னா இது ஒரு பொய் சொல்லல. புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்லு. நம்ம கடவுள் நிலை என்ன என்பதையே தெரிந்து கொள்ளாமல் நாம் வழிபாட்டினை செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் சொல்றாரு, இல்லாமல் இருக்கும். அதுக்கு வள்ளலார் சொன்ன ஒரே வழி தியானம் தான். சித்திரமுத்து அடிகளார் சொன்ன வழியும் தியானம் தான். 2வது அவர் உடம்ப பலமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? நம்முடைய சத்குருநாதர். அதுக்கு யோகாசனம் பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கு யோகாசனம் சொல்லுகின்ற போது கிட்டத்தட்ட 21 யோகாசனங்களை நம்முடைய சத்குருநாதர் செய்து காட்டி படம் போட்டு காட்டியிருக்காரு. அருள் நூல்ல, இந்த நூல்ல இருக்குது. இந்த நூல்ல ஏன் உடம்ப பலமா வச்சுக்கணுமா? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்தேனே. அப்ப ஞானத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணணுமா? உடம்பை திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப உடம்பை திடமா வைத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? யோகாசனம் செய்ய வேண்டும். அப்பயே சொல்லும் போது கூட நம்ம கடவுளை எங்கெங்க கேட்டுக்கிட்டு இருக்கோமே. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்புலே உத்தமனை கார். இந்த தியானம் ஒன்றுதான் இறைவனை வழிபடுவதற்குள்ள வழி. 2 பேரும் சொன்னது சித்திரமுத்து அடிகளாகும் நம்முடைய வள்ளல் பெருமானும் சொன்ன வழி என்ன? தியானம் தான். தியானத்துல என்ன நடக்கும்? தியானம் செய்தால் சுவாசம் அடங்கும். சுவாசம் அடங்கினால் மனம் அடங்கும். மனம் அடங்கினால் புலன்கள் அடங்கும். புலன்கள் அடங்கினால் ஆன்மாவின் மீது நாட்டம். ஆன்மா மீது நாட்டம் வந்தால் வீடு பேருக்கு
விட்டு அது அழிக்கும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அவங்க சித்திரம் அடிகளார் சொல்லும்போது 8 அங்குலம் ஓடக்கூடிய அந்த சுவாசத்தை 4 அங்குலம் ஆக்குகிறார். 12 அங்குலம் ஓடக்கூடிய சுவாசத்தை 4 அங்குலம் ஆக்குனா இந்த தூர தேகத்தை விட்டு சூக்கும தேகம் அதை தாண்டி காரண தேகத்தை கண்டுபிடித்து விடலாம். 10ஆம் நம்பர் ஊழம் எங்க இருக்கிறாரு? 10ஆம் நம்பர் வீட்டுல இருக்கிறாரா? போய் கதவை தட்டி பார்த்துட்டு போறோம். யாராவது 10ஆம் நம்பர் வீட்டை 8-2 அறிவித்து எளித்தடி ஏற்றி பட்டி மண்டபத்தில் அங்கதான், அதான் 10ஆம் நம்பர் வீடு. 8-2 அறிவித்து எளித்தடி ஏற்றி அதைத்தான் வளராங்க ஞான சபையில தெளிவா கட்டி காட்டிட்டார். நீ தியானம் பண்ண அப்படின்னா சூரியன் சந்திரனும் உனக்கு உள்ள வந்துருவாங்கன்னு சொல்றார். யாரு? அடிகளார். சந்திர சூரியர்கள் நமக்குள் வந்து உதயமாகிறது. சந்திர சூரியர்கள் தங்கமே தங்கம் நமக்குள் வந்து உதயமாகிடுவார் தங்கமே தங்கம் சொல்றார். இப்ப இது சூக்கமா சொல்லிட்டார். யார் சொல்றது? சித்திரமுத்து அடிகளார். இத வள்ளலார் கட்டி காட்டினார். என்ன கட்டி காட்டுறாரு? ஞான சபையை கட்டி காட்டினார். ஞான சபைக்குள்ள போனீங்கன்னா இந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் சந்திரன். இப்போ அந்த சந்திரனும் சூரியனும் உனக்கு உள்ள உதயமாகிடுவார் சொல்றாரு. எப்போ? அதுக்கு என்ன செய்யணும்? நீ ஒளிமருவும் நினைத்தது அருளது துணையேனும் முற்றெடில் சிறுதுருங்கும் உலகம் படைத்தல் முதல் முத்தொழில் இயக்குமென உயர்மறைகள் ஓர் அனந்தம் தெளிவுற முழக்க அது கேட்டு நின் திருவடி தியானம் இல்லாமல் அவனே சிறு தெய்வ நெறி செல்லும் மானிடப்பே செல்வால் செல்லாமைய கருவாய். என்ன சொல்றாரு பாருங்க? சிறு தெய்வ நெறி செல்லும் மானிட பேய்கள்வால் செல்லாமை கருவாய். சிறு தெய்வம்னா என்ன? எது சின்ன சாமி? பெரிய சாமி எதுமா? நல்லா ஒரு 30 அடி உயரத்துக்கு வச்சிருந்தா அது பெரிய சாமியா? சின்ன சாமின்னா எது? கொஞ்சம் தயவு செய்து உட்காருங்கய்யா. பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து உட்காருங்க. நடத்துக்கு போனீங்கன்னா எனக்கு பேச்சு வராது. அப்ப சிறு தெய்வம் பெரிய தெய்வம் என்ன? எது சின்ன சாமி, எது பெரிய சாமி? எது? நானும் தேடி தேடி பார்த்தேன். சின்ன சாமி அப்படின்னு சொன்னா தெரியவே இல்லை. நம்ம குமரகுருபரர் தான் சொல்றார், செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாளா. எது எதெல்லாம் செத்து பிறக்கின்றதோ அது எல்லாம் சின்ன சாமி. ஒரு செய்தி சொல்லி என்ன சொன்னேன்? மறந்து போயிடும். சின்ன சாமி பெரிய சாமி. இப்போ 30 அடி உயரம், 120 அடி உயரத்தெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கிறதெல்லாம் பெரிய சாமி அப்படின்னு சொன்னா, செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாளான்னு யார் சொல்றது? குமரகுருபர். அப்போ அவர் சொல்றதை பற்றி பார்த்தா எதெல்லாம் செத்து பிறகுதோ அதெல்லாம் சின்ன சாமி. அப்ப பெரிய சாமி எது? பெரிய சாமி எது? இது ஒன்றை சொல்லி ஒரு 5 நிமிடம் கொஞ்சம் மரியாதை செய்ய வேண்டிய ஒரு காரணத்தினாலே ஒரு 5 நிமிஷம் இருக்கு. அதுக்கு பிறகு தொடருவோம். பெரிய சாமி எது? செம்மான் மதவை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் பிறவான் சும்மா இது சொல்லாத என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. கடவுளுக்கு இலக்கணம் சொன்னவர் யாரு? அருணகிரிநாதர் ஐயா. ஒரு 5
சர்க்குணாருடைய கிருபையோடு இப்போ இந்த இல்லாமல் இருக்கும் இறைவனின் படத்தை ஐயா பேசப்பட்டது 48 நாள் சர்க்குணாதர் உண்ணாவிரதம் 48ஆம் நாள் விழுந்த ஒரு தெய்வீக பாடல். அதை பற்றி அவங்க இன்னைக்கு பேசுகிறாங்க. இப்பொழுது அந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் ஆரம்பமாகின்ற காலம் அது. எந்த சமாதானமும் உலகத் தலைவர்கள் செய்தும் எடுபடலை. அந்த சூழலில் தான் குருநாதர் என்ன பண்ண 48 நாள் தியானம் உட்காந்துட்டாங்க. அந்த போர் வரக்கூடாது, உலகம் அமைதி பெறணும் அப்படின்றதுக்காக உட்காந்து இந்த 48ஆம் நாள் கரெக்டாக இந்த பாடல் மனசில் விரிச்சு வெளியிட்ட பாடல் அது. அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் அன்றைய நாளிலே ஒப்பந்தமாகி கைக்குலுக்கி கொண்ட ஒரு தெய்வீகமான நாள். அதனால் அந்த குருநாதருடைய 48 நாளுடைய உண்ணாவிரதத்தினுடைய ஒரு பெரிய பவர். அதனால் அந்த ஒரு பாடல் தான் வானிறைவில் நீ நிலையாயில் முடிகிற அந்த பாடலை கொடுத்து இதை ஒரு உபயோகமான ஒரு செய்தியாக இருக்கணும், உள்வாங்குகின்ற செய்தியாக இருக்கணும், நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற செய்தியாக தான் இருக்கணும். முடிய ஏதோ ஒரு கலாகார மாதிரி பேசிட்டு சிரிச்சிட்டு நாம் வெளியே போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த தெய்வீகமான பாடலாக கேட்கணும், அது உள்வாங்கி அது நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படணும், நமக்கு சந்ததிக்கு பயன்படணுன்றதால தான் அந்த ஒரு அருமையான தலைப்பு அதை சொல்லி ஐயாவுடைய கேட்டு தான் நம்ம அதை ஐயாவுக்கு கொடுத்தோம். இப்பொழுது ஐயா அவர்களுக்கு நமது ஞான நிலையத்தின் சார்பாக அவர்களெல்லாம் நம்ம ஒரு கௌரவிப்பதற்காக முதலாக நமது பொறுப்பேற்றிருக்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஐயா அவர்களை மரியாதை செய்து இவர்களுக்கும் மரியாதை செய்வது.
ನನಗೆ ಇಷ್ಟ ನನಗೆ ಇಷ್ಟ ಅಲ್ಲೇ ಅಲ್ಲ சத்குருநாதனை